ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். என்னோட குரல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். 2-3 நாளாக இங்கே குளிர் கொஞ்சம் கூட, அதால் எனக்கு தடிமன் பிடிச்சிட்டுது. இன்றைக்கி என்னோட சாப்பாடு என்னென்னு சொன்னால், இன்றைக்கி பூரி சுட்டேன் நான். அதுக்கு வந்து கலர்ஃபுல்லான ஒரு பூரி தான் சுட்டேன் நான். கலர் பவுடர் எதுவுமே கலக்காமல் ஃபுல்லாக மிரக்கறியை வச்சே தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பீட்ரூட், கீரை, கேரட் 3 மிளகறியையும் நல்லா தனித்தனியாக நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இப்போ வந்து மாவு எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவை நீங்கள் எடுங்கோ. வளமை போல தான் ரொட்டிக்கு மாவு குழைக்கிற மாதிரி கொஞ்சம் ஆயில், அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா குழச்சி எடுத்துட்டு நான் வந்து ஒரு 45 நிமிஷம் மூடி வச்சேன். நான் 45 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து தனித்தனியாக எல்லாத்தையும் உருட்டிட்டு, இப்போ உருட்டினதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அந்த 3 கலரையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு அதை நல்லா ரோல் ஷேப்பாக உருட்டிட்டு எங்களுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன வெட்டி எடுக்கணும். நீங்கள் ரொட்டி சுட போறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் வெட்டி எடுக்கலாம். நான் பூரி தானே, அப்போ அதால் சின்னனாவே வெட்டி எடுத்துட்டு அதை திரும்ப உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா பொங்கி கொண்டு வரும். இது கொஞ்சம் நேரம் இனக்கட்ட வேலை தான், ஆனாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை தானே. எங்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்வோம் அப்படின்றதுக்காக புதுசாக அன்றைக்கு செய்வோமே அப்படின்னு செய்து நான் கொஞ்சத்தை தான் இப்படி செய்து நான் மிச்சத்தை தனித்தனியாகவே ஒரு கலராக பூரி மாதிரி பொரிச்சு எடுத்துனா நல்லா இருந்துச்சு. அதோட வந்து பீட்ரூட், ஆப்பிள், கேரட் போட்டு 3யும் கலந்து ஒரு சின்ன துணி இஞ்சியும் போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து குடிச்சேன்னா அதுவும் நல்லா இருந்துச்சு. பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இப்படி செய்து பாருங்க. பாய். எல்லாருக்கும் இன்னொரு வீடியோவில் எல்லாரும் சந்திக்கலாம்.